ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷிஸ் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கான வீடியோ எஸ்பிஐ கஸ்டமர்ஸ்க்கானது தான். ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் TNEB பில் பே பண்ணுறதுக்கு வேறு தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எஸ்பிஐயோட அஃபீஷியல் ஆப்பான யோனோ SBI மூலமாகவே இபி பில் எப்படி பே பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போல் யோனோ SBI ஆப் மூலமாகவே TNEB பில் பே பண்ணுறப்ப மெயினாக நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. மொதல் பெனிஃபிட் என்னென்னா, ஆன்லைன்லேயோ இல்லை வேறு ஆப் மூலமாகவோ SBI ஹோல்டர்ஸ் இபி பில் பே பண்ணுறப்ப நெட் பேங்கிங்க்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பிடிக்கிறது உண்டு. ஆனால் யோனோ SBI ஆப் மூலமாக நீங்கள் இபி பில் பே பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பிடிக்கிறது இல்லை. அண்ட் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஊக்குவிக்கிற வகையில் SBI அவங்க கஸ்டமர்ஸ்க்காக ஒவ்வொரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடீம் பண்ணிக்கிட்டு அதனால் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதோ, வேறு எதனா திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதோ, இது மாதிரி நிறைய விதமாக நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேங்கிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் இபி பில் பே பண்ண கையோட நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானேங்க. இது வரைக்கும் யோனோ SBI ஆப் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு முதல்ல சொல்லிட்டு தான் இபி பில் பேமெண்ட் பற்றி நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இது வேண்டாம் ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் இபி பில் பேமெண்ட்கான டைரக்ட் டைமிங் கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் யோனோ SBIன்னு என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒய்ன்னு டைப் பண்ணதுமே எனக்கு இங்கே சர்ச் ரிசல்ட்ஸில் யோனோ SBI வந்துருச்சு. நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நெட்வொர்க் ஸ்பீட் சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆப் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் போலவே ஐஃபோன் யூசர்ஸ்க்கும் யோனோ SBI ஆப் அவைலபிளாக இருக்குதுங்க. உங்கள் ஆப் ஸ்டோரில் யோனோ SBIன்னு என்ட்ரு பண்ணி நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் ஆனதும் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்கும். வைல் யூஸிங் த ஆப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் கீழே இருக்கிற நியூ டு SBI, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ஐ ஹாவ் ஆக்டிவேஷன் கோட், இந்த 3 ஆப்ஷனில் ரெண்டாவதாக இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ப்ராசஸ். ஏற்கனவே நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்டு இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூலமாக டைரெக்டாக லாகின் பண்ணிக்க முடியும். இல்லாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் மூலமாக ATM கார்டு டீட்டெயில்ஸ் இல்லை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் பார்த்தோன்னா அவங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆன அப்புறம் தான் யோனோ SBI ஆப்பை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் நெட் பேங்கிங்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான லாகின் யூஸிங் இன்டர்நெட் பேங்கிங் ஐடி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் வர டூ யூ ஹேவ் SBI இன்டர்நெட் பேங்கிங் ஐடிக்கு எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமுங்கிற இடத்துல உங்கள் நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்கள் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் ஆப்ஷனல் தான், ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வர சேவ் பாஸ்வேர்ட் டு கூகுளுக்கு நான் நெவர் கொடுத்துக்கிறேன். MPIN யூஸ் பண்ணுறது பற்றி கன்சென்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீங்கள் ஆப் லாகின் பண்ணுறதுக்கே 2 வழியில் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறது, இன்னொன்று MPIN 6 டிஜிட் நியூமரிக்கான MPIN என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறது. இது மாதிரி MPIN என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறச்ச ஒவ்வொரு முறையும் நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு மொபைலில் யோனோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அந்த மொபைலோட அந்த அக்கௌண்ட் பைண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் MPIN ஒரு மொபைலில் யூஸ் பண்ணதை வேறு மொபைலில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, இன்வேலிடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மொபைலுக்கு நீங்கள் MPIN செட் பண்ணிங்களோ அந்த மொபைலுக்கு மட்டுமே அது வேலிடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வேறு மொபைலில் உங்கள் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி MPIN செட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைலில் அந்த ஆப் தானாகவே டீரிஜிஸ்டர் ஆகிடும், அதில் இருக்க MPIன்னும் இன்வேலிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல் ஒரு டிவைஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க பாஸ்கோட் இல்லை பேட்டர்ன் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இது மூலமாக அந்த டிவைஸ் எனேபிள் ஆன அப்புறம் தான் எம்பின்னுங்கிறது ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு எம்பின் மறந்து போச்சுன்னா கூட ஹேவிங் ப்ராப்ளம் லாகிங் இன் அந்த ஆப்ஷன் லிங்க் மூலமாக எம்பினை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்பினை டீஆக்டிவேட் பண்ணுறது ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இதையும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோவும் எம்பின் ரிலேட்டடாக நமக்கு அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இல்லை எனக்கு எம்பின் வேண்டாம், நான் ஒவ்வொரு முறையும் ஆப்பை நெட் பேங்கிங் ஐடி பாஸ்வேர்ட் மூலமாகவே லாகின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அக்னாலஜ் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பாக்ஸில் இருக்கிற டிக்கை நம்ம அன்செக் பண்ணிடணும். அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிக் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எம்பின் இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த டிக் மார்க்கோடையே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எம்பின் செட் பண்ணதாங்க போகிறேன். ஸோ நான் அந்த டிக் மார்க்கோடவே நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எம்பின் செட் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எம்பின்ங்கிறது கட்டாயமாக ஒரு 6 டிஜிட் நம்பராக இருக்கணும். அண்ட் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த 3 நம்பர் சேம் நம்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 3 அடுத்தடுத்த நம்பர் சீக்வென்ஸ், அதாவது வரிசையில் 1 2 3ன்னு அது மாதிரி வரிசையில் வர நம்பர்ஸாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அந்த காம்பினேஷன்லேயும் எம்பின் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்பின் அந்த 6 நம்பர்ஸில் கட்டாயமாக 3 நம்பர் வேறு நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு எம்பின் உங்களை செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசிஸ்க்கெலாம் செட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரை செட் நியூ எம்பின்ங்கிற இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரீஎன்டர் நியூ எம்பின்னுங்கிற இடத்துல அதே நம்பரை இன்னொரு முறை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் எம்பின் செட் பண்ணி முடித்ததும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் இருக்கிற மாதிரி 1 டைம் பாஸ்வேர்ட் ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை என்டர் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஆப் ஓப்பன் ஆகி அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எம்பின் செட் பண்ணியிருக்கிறதுனால லாகின் பண்ணுறதுக்கு எம்பின் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். கீழே கீபேடில் நம்பர்லாம் மாறி வரும். ஸோ கரெக்டாக பார்த்து உங்கள் எம்பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பெர்மிஷன்ஸ் கேட்குது. அலோ யோனோ எஸ்பிஐ டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோக்கு நான் வைல் யூஸிங் த ஆப் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கால் மேனேஜ் பண்ணுறதுக்கும் மெசேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் 2 பெர்மிஷனுக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. நாம் இப்போ இபி பில் தான் பே பண்ண போகிறோங்கிறதுனால டிஸ்பிளே ஆகிற யோனோ குவிக் பேங்கிற இந்த ஸ்க்ரீனில் 2வது ஆப்ஷனாக இருக்கிற யோனோ ஹோம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் யோனோ எஸ்பிஐ ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குவிக் லிங்க்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதில் செகண்டாக இருக்கிற பில் பேமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற பில் பேமெண்ட்ஸ்ன்ற இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ், குவிக் பில் பே அண்ட் ஆட் பில்லர்ஸ்னு 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நிறைய பேர் தவறுதலாக பே அண்ட் ஆட் பில்லர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எலக்ட்ரிசிட்டியில் போய் செலக்ட் பில்லர்ஸில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வரலை, ஸோ யோனோ எஸ்பிஐ மூலமாக டிஎன்இபி பில் பே பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. டிஎன்இபி பில் பே பண்ணுறதுக்கு 3rd ஆப்ஷன் கிடையாது. செகண்டாக இருக்கிற குவிக் பில் பே அந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம இபி பில் பே பண்ண முடியும். ஸோ பில் பேமெண்ட்ஸில் செகண்டாக இருக்கிற குவிக் பில் பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்பிளே ஆகிற பில் கேட்டகரியில் எலக்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பில்லர் லொக்கேஷனில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பில்லரில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். கன்சியூமர் நம்பருங்கிற இடத்துல உங்கள் இபி சர்வீஸ் நம்பரை என்ட்ரு பண்ணணும். கன்சியூமர் நம்பர் ஒரு வேளை உங்களுக்கு தெரியலைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ செலக்ட் அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பில்லர் நேம், கஸ்டமர் நேம், கன்சியூமர் நம்பர், பில் டேட் என்ன, பில் டியூ டேட் என்ன, எந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பில் பே பண்ணுறீங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். ஒன்ஸ் இதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். என்டர் ஓடிபிங்கிற இடத்துல அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஓடிபி வர ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ரீசன்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நம்பரும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதும் சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, பில் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்க வேண்டியது தான். இதில் 2 விஷயம் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. மொதல் விஷயம் என்னென்னா, டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடியை குறித்து வச்சுக்கிறது நல்லது. பேமெண்ட் ஃபெயில், பேமெண்ட் 2 முறை பிடிச்சிட்டாங்க, அது மாதிரி எதனா கொயரிஸ்னால் நம்ம பேங்க் அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி தேவைப்படும். அண்ட் 2வது, இந்த பேமெண்ட் பில்லரை ரீச் பண்ணுறது வித்தின் 3 டேஸ்க்குள்ளே டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் இபி பில் பேமெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேறு யாருக்குன்னா இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல் அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ். டேக் கேர். பாய்.